everyone, this is Vedown Vlogs. நீங்கள் ஜேர்னலிங்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் எக்கச்சக்க வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். பட் உண்மையிலே அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அதெல்லாம் நிஜமாகவே ஒரு பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா எதுதான் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த எபிசோட் ஒரு பிகினர் எப்படி ஜேர்னலிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எபிசோட். திஸ் இஸ் ஜேர்னலிங் சீரீஸ் எபிசோட் நம்பர் 2, ஜேர்னலிங் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பிகினருக்கு ஜேர்னலிங் எப்படியெல்லாம் இருக்கணும், நீங்கள் எப்படியெல்லாம் உங்களோட ஜேர்னலை டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியாவை தான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்கள் ஒரு பிகினராக ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் யூடியூப் பார்த்து நிறைய ஜேர்னலிங் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஒரு ஜேர்னல் எப்போவும் சிம்பிளாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சிம்பிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லெஸ் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்கள் ஜேர்னலிங்கே ஒரு 1/2 hour 1 hour அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ண முடியாது. சிம்பிள் ரைட்டிங்காக இருக்கணும். நீங்கள் நிறைய விஷயம் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ணுவீங்க, பட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டீங்க. உங்களோட ரொட்டீன்ஸை ஜேர்னலிங்கில் ஆட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களோட டைமை கன்சியூம் பண்ணும். ஸோ ரொட்டீன்ஸை ஆட் பண்ணாதீங்க. நம்பர் 2, நாட் டு பி பர்ஃபெக்ட். ஜேர்னலிங் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் அண்ட் ப்ராக்ரஸ். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணுமே தவிர்த்து நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மேலே உங்களுக்கு வெறுப்பு தான் வரும் அண்ட் நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ண மாட்டீங்க. ஸோ நம்பர் 3, ரிவார்டிங். ரிவார்டிங் அப்படின்றதுல 2 டைப் இருக்குது, ஃபிசிக்கல் ரிவார்ட் அண்ட் மென்டல் ரிவார்ட். ஸோ இந்த ஃபிசிக்கல் ரிவார்ட் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக ஏதாவது ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலையை முடிச்சிங்க அப்படின்னா சாக்லேட் சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கிறது. ஸோ மென்டல் ரிவார்ட் அப்படின்றது உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோலை முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு டிக் போடுறீங்க இல்லையா, அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது ஒரு மென்டல் ரிவார்ட். பட் நம்பர் 3, அல்டிமேட் கோல். ஒரு பிகினரோட ஜேர்னல் உங்களோட கோல்ஸில் அதிக கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோல்ஸில் இருந்து நீங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஜேர்னலை நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களோட கோல்ஸுக்கு அல்டிமேட் ஃபோக்கஸ் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணுங்கள். நம்பர் 5, ரிவ்யூ அட் எண்ட். நீங்கள் ஒரு ஜேர்னலிங்கை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பட் கண்டினியூஸாக பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அது வாரத்துக்கு ஒரு தடவை இருக்கலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கலாம், இல்லை 2 தடவையுமே இருக்கலாம். ஸோ பேசிக்காக ரிவ்யூ அப்படின்றது ப்ரீவியஸ் மந்த் இல்லாட்டி ப்ரீவியஸ் வீக்கையும் இந்த மந்த் இந்த வீக்லேயும் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எந்த மாதிரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிறது தான் இந்த ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பண்ணுறதுனால நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களா இல்லையா, இம்ப்ரூவ் ஆகலைன்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு பிகினரோட ஜேர்னல் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் எப்படி எஃபெக்டிவான ஜேர்னலிங் டிசைன் பண்ணலாம் முக்கியமாக பிகினர்ஸ்க்கு அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஜேர்னலிங் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஃபாலோ ஃபார் மோர்.